எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 kg சிக்கனில் இந்த தொன்னை பிரியாணி பண்ண போகிறோங்க. 1/2 kg சிக்கனை நல்லா அலசிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க இந்த சிக்கனை நல்லா நம்ம சேர்த்துருக்க தயிரோடு கலந்து விடணும். நான் இங்கே புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 லெமனை புளிஞ்சு விட்டு நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கன் நமக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போல் ஊறி வரணும். சிக்கன் ஊறும் பொழுதே நம்ம அரிசியுமே ஊற வச்சுக்க போகிறோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். அதனால் 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறோங்க. இது மாதிரி இந்த ஜீரக சம்பா அரிசியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா 2 முறை அலசி எடுத்துக்குங்க. அரிசி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமாங்க மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசி 1/2 மணி நேரம் போல் ஊறப்போகுது. ஒரே சமயத்தில் சிக்கனும் அரிசியும் ஊறட்டுங்க. அரிசியும் சிக்கனும் ஊறிட்டுருக்க இந்த சமயத்தில் ஒரு பிரியாணி மசால் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள்ங்க, 2 ஏலக்காய், 2 சின்ன சைஸு பிரியாணி இலை, 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க. இதை ஆற வச்சு பொடியாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரே சமயத்தில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோங்க. எந்த பொருட்களையுமே கரிச்சிடாமல் பாருங்கள். இது மாதிரி நல்லா புகை வர வறுத்துட்டுங்க. இதை ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசால் வீட்டிலேயே ரெடிங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான பிரியாணி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த தொன்னை பிரியாணிக்கு ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இது நல்ல காரமான பச்சை மிளகாய். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க. இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டுங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுங்க நல்லா பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அருமையான க்ரீன் பேஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்க போகிறோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமாங்க ஒரு கருப்பு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கிங்க. நம்ம போட்டிருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீன் பேஸ்ட்டை இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துறோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இந்த க்ரீன் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோங்க. அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க சிம்மில் வச்சு இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனை போக வறுத்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நமக்கு பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக நமக்கு இந்த பேஸ்ட் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை இதில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம சிக்கனில் தயிர் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிக்கனுமே நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது தண்ணி விடும். அதனால் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க மூடி போட்டு
கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் நம்ம இதை சிம்லேயே வந்து குக் பண்ண போகிறோங்க. பாருங்கள், சிக்கனில் இருக்க தண்ணியும் விட்டு தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு நல்லா நமக்கு சிக்கன் வந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் நமக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளிங்க நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்திருக்கேன். அந்த தக்காளியுமே நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்குங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியாணி மசாலாலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்தாலே போதுமான அளவுங்க. பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமாங்க அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவுமே நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இதை குக் பண்ண போகிறோங்க. அப்போ வந்து தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனையும் போயிடும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நமக்கு கிரேவி வந்து இது மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய ஜீரக சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருந்தோம். அதனால் 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும். தண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேங்க. இப்போ இது மாதிரி கலந்ததுக்கப்புறமா அரை லெமனை வந்து புழிஞ்சுங்க. அந்த எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பிரியாணி மசாலாவை கொஞ்சமாக மேலாப்பில் தூவி ஒரு முறை கலந்து விட்டுட்டுங்க. நல்லா கொதி வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இது மாதிரிங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிட்டுங்க விசில் வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் அரிசி 2மே அருமையாக வெந்து கிடச்சிருக்கும். பாருங்கள், சூப்பரான தொன்னை பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக அரிசி குலையாமல் நமக்கு சிக்கன் வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்படி ரெடி பண்ண இந்த தொன்னை பிரியாணியை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்பவுமே சுலபம். இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த க்ரீன் மசாலாவை மட்டும் ரெடி பண்ணி சட்டுன்னு இந்த பிரியாணியை செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த பிரியாணியோடைய நிறம் பச்சை கலரில் இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சி சேர்த்து பண்ணுறதுனால இந்த பிரியாணியோடைய நிறம் வந்து நமக்கு இது மாதிரி இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பிரியாணி ரெசிபி. உங்களுக்கு இந்த கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.